நம்ம இன்னைக்கு ஹோட்டல்ஸில் அதுக்கப்புறமா ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் விற்கிற சிக்கன் 65 மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு கிளறணும். அப்போ தான் மசாலாலாம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம மசாலா பிசைஞ்சு வச்சுட்டு உடனே செய்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட செய்யலாம். இல்லை உங்ககிட்ட டைம் இல்லைன்னா அப்படியே கூட பொரிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் எதுவும் மாறாது. இப்போது 2 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ லேசாக இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு சிக்கன் முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை பொரியல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டி வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. முட்டை முழுமையாக வேகிறது வரைக்கும் இந்த மாதிரி இடையிடையில் கலந்து கொடுங்க. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூடவே பீன்ஸு கேரட் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் 1/4 கப் இருக்குது. அதே மாதிரி கேரட்டும் 1/4 கப் இருக்குது. கட் பண்ணதுக்கப்புறமா மெஷர் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த காய்கறிகள்லாம் வதங்கிடாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கடைகளில் சாப்பிட்ற போல். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா காய்கறிகள் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸ் வினிகர்லாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இது கூட பொரிச்ச சிக்கன் சேர்த்துட்டு ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மசாலா ரொம்ப அடிப்பிடிக்கிறது போல் தெரிஞ்சதுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா உதிரியாக வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 கப் அளவுக்கு வேக வச்ச ரைஸ் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து முழுமையாக வெந்திருக்கக்கூடாது, ஒரு 90% வெந்தால் போதும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற போல் இருக்கும். ரொம்ப குழஞ்சி போயிருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போ ஜென்டில் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கரண்டியை வந்து அடியில் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு
சாதத்தை உதிரி உதிரியாக இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல அந்த மாதிரி. சாதத்தை மிக்ஸ் பண்ணுற டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கடி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.